வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் புத்தக விளக்கமோ அல்லது ஆன்மீக சொற்பொழிவோ இல்லைங்க. இது மனிதகுல வரலாற்றில் நிகழ்ந்த மிக முக்கியமான மிக தீவிரமான ஞான உரையாடலின் அஸ்திவாரம். அதுதான் ஓஷோவால் நமக்கு வழங்கப்பட்ட அஷ்டாவக்ர மகா கீதை விளக்கம். சாதாரண கீதைகள் தர்மம், கர்மம், பக்தி என்று படிப்படியாக நம்மை பயணிக்க சொல்கின்றன. ஆனால் இந்த அஷ்டாவக்ர கீதை ஒரு அறுவை சிகிச்சை போல நேரடியாக இறுதி உண்மையை நம்முன் வைக்குது. இதை ஞான யோகத்தின் சிகரம் என்றே சொல்லலாங்க. ஓஷோ அவர்கள் அஷ்டாவக்ர மகா கீதைக்கு விளக்க உரை வழங்கியதற்கும் பொதுவாக பல ஆன்மீக நூல்களுக்கு உரையளித்ததற்கும் பின்னால் பல ஆழமான காரணங்கள் இருக்குங்க. ஓஷோ இந்த கீதையை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய நோக்கம், இதை அவர் ஒரு சாதாரண நூலாக கருதவே இல்லை. ஓஷோ இதை ஞானத்தின் மகா கீதை என்றே அழைத்தார். இந்த கீதை கர்மயோகம், பக்தி யோகம் போன்ற படிப்படியான வழிகளை பற்றி பேசாம நேரடியாக ஞான யோகத்தின் உச்சத்தை பத்தி பேசுதுங்க. அதாவது, நீ ஏற்கனவே விடுதலை அடைந்தவன் என்பதை தெரிந்து கொள் என்ற தீவிரமான உண்மையை உடனடியா வழங்குதுங்க. இந்த உரையாடல்ல இரண்டு முக்கிய கதாபாத்திரங்கள். ஒருவர் பலவீனமான வளைந்த உடலுடன் இருக்கும் இளைஞர் அஷ்டாவக்ரர், மற்றொருவர் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஜனக மகாராஜா. ஜனகர் ஒரு ராஜா, அவருக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை. இருப்பினும் அவர் மனதில் ஒரு பயங்கரமான சோர்வு, ஒரு நெருக்கடி. அவர் அஷ்டாவக்ரரிடம் கேட்கும் கேள்வியே இந்த கீதையினுடைய ஆரம்பம். ஐயனே, ஞானம் எப்படி பிறக்கும்? விடுதலை எப்படி வரும்? நான் என்ன செய்தாலும் நிம்மதி அடைய முடியவில்லையே. நான் ராஜா, பல கடமைகளை செய்பவன், பெரும் பாக்கியசாலி. ஆனாலும் உள்ளுக்குள் நிம்மதி இல்லை. நான் எப்படி விடுதலை அடைவது? ஒரு ராஜாவுக்கு நிம்மதி இல்லை என்றால் சாதாரண மனிதனின் நிலை என்ன? இதைத்தான் ஓஷோ தனது உரையில் அழுத்தமாக சுட்டிக்காட்டுகிறார். நாம் அனைவரும் ஜனகர்கள்தான். வெளியே எல்லாம் சரியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம், ஒரு தேடல் இருக்குது. நாம் அனைவரும் சோர்வுடன் ஞானத்தை தேடும் ஜனகர்கள் தான் என்று ஓஷோ சொல்றாருங்க. மேலும் இந்த உரையாடலின் தொடர்ச்சி பாருங்க. ஜனகரின் சோர்வான கேள்வியை கேட்ட அஷ்டாவக்ரர் ஒரு கணம் கூட தயங்கவில்லை. அவர் எந்த சடங்குகளையும் எந்த பயிற்சிகளையும் பரிந்துரைக்கவே இல்லை. மாறாக ஞானத்தின் அஸ்திவாரத்தை உடனடியாக தூக்கி எறிகிறாரு. அஷ்டாவக்ரரின் முதல் அஸ்திவார கூற்று இதுதான்: நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல, நீ கர்த்தாவும் அல்ல, நீ வெறும் பிரங்கை மட்டுமே, அதாவது சாட்சி மட்டுமே. இந்த இடத்துல ஓஷோ நம்மளுக்கு சில உதாரணங்களை கொடுத்து யோசிக்க சொல்றாருங்க. நாம ஒரு சட்டை அணிஞ்சிருக்கிறோம்ப்பா, சட்டை அழுக்காயிருது. அப்ப நம்மளே அழுக்காகிட்டோம் அப்படின்னு அர்த்தமா? ஒருவேளை சட்டை கிழிஞ்சிருது, அப்ப நீங்களே கிழிஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தமா? அது போலத்தான்ப்பா நம்முடைய இந்த உடல் ஒரு சட்டை. இது நோய்வாய்ப்படலாம், வயதாகலாம், இறக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கும் நீ இந்த உடலை அணிந்திருப்பவன். அதற்கு ஒருபோதும் மாற்றமில்லை, அது ஒருபோதும் மாறுவதில்லை. ஓஷோ இதை மிக தெளிவாக விளக்குறாருங்க. நாம் இந்த உடலை கொண்டு பயணிக்கிறோம். ஆனால் பயணம் செய்யும் இந்த கருவியை நாம் நானாக அடையாளம் கண்டு கொண்டோம். நான் அப்படிங்கிற அடையாளத்தோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கதான் அனைத்து துயரங்களும் ஆரம்பிக்குதுங்கிறாருங்க. உடல் என்பது வெறும் பஞ்சபூதங்களால் ஆனது. அது மாறக்கூடியது, அழியக்கூடியது. ஆனா நீ இந்த உடலை பார்க்கிறாய், அதனுடைய இன்ப துன்பங்களை பார்க்கிறாய். பார்வையை செலுத்தும் நீ பார்க்கப்படும் பொருளாக இருக்க முடியுமா? உதாரணமாக, ஒரு விளக்கு எரிகிறது. அந்த விளக்கு சுற்றியுள்ள அனைத்தையுமே பார்க்குது. எப்படிங்க? வெளிச்சத்தின் மூலமாக. அந்த விளக்கு பார்க்கும் பொருள் எல்லாமே வேறு மாதிரியானவை, ஆனால் பார்க்கும் விளக்கு வேறு. புரியுதா பாருங்க? விளக்கின் மூலமாக வெளிச்சம் சுற்றியும் பரவுது. அப்ப அந்த விளக்கு அதை பார்க்குதுங்கிறார் ஓஷோ. அப்ப இந்த விளக்கின் மூலமாக பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே வேறு வேறு மாதிரியான பொருட்கள். ஆனா விளக்கு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். பார்க்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமானவை. அதான் இங்க ஓஷோ சொல்றாங்க. இந்த உடலுக்குள் உள்ளே இருந்து பார்ப்பவன் நீதான். நீ மாறாதவன், நீ காலத்தால் பாதிக்கப்படாதவன், நீ நோயால் அண்டப்படாதவன்.
உன் உடல் நோயால் படுத்திருக்கும் போது உன் பிரஞ்சை ஆரோக்கியமாக இருக்கிறது. நீ அந்த நோயை கவனிக்கிறாய் அல்லவா? உன்னுடைய பிரஞ்சை தான் ஆரோக்கியம். உடலை நான் என்று நினைக்கும் போதே நோயும் மூப்பும் உனக்குள் வந்து விடுகிறது. இந்த முதல் அஸ்திவாரத்தை ஆழமாக புரிந்து கொள்வதுதான் விடுதலைக்கான முதல் படிங்கிறாருங்க. அஷ்டாவக்ரரின் இரண்டாவது கூற்று இன்னும் கூர்மையானது பாங்கிறாருங்க ஓஷோ. இதுல அஷ்டாவக்ரர் குறிப்பிடுவது நீ கர்த்தா அல்ல. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நான் செய்தேன் என்று உரிமை கொண்டாடுகிறோம். அது ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் சரி, கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, இந்த பெருமைதான் பந்தம். நான் இந்த அரண்மனையை கட்டினேன், நான் இந்த போரில் வெற்றி பெற்றேன், நான் இந்த கவிதையை எழுதினேன். இங்கே அஷ்டாவக்ரர் நீ செயலை செய்பவன் இல்லை, செயல்கள் உனக்குள்ளும் உன்னை சுற்றியும் நடக்கின்றன என்று சொல்கிறார். இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் நிகழ்வு, நீ அதில் ஒரு சாட்சி மட்டும்தான். காற்று வீசுது, மரம் ஆடுது, மரம் நான் ஆடுகிறேன் என்று எப்போதுமே சொல்றதே இல்லை. அதே போல இந்த உடலின் மூலம் செயல்கள் நடக்குது, மூளை யோசிக்குது, கைகள் வேலை செய்யுது. ஆனா இவற்றை செய்ய ஒரு பிரபஞ்ச சக்தி உதவுது. அதை நீ உரிமை கொண்டாடும் போது அதன் விளைவுகளுக்குள்ளும் நீ பொறுப்பேற்க வேண்டி வருகிறது. ஓஷோ இதை விளக்க ஒரு நாடக மேடையை உதாரணமா காட்டுறாரு பாருங்க. ஒரு நடிகர் நாடகத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. அவர் உண்மையில் வில்லன் கிடையாது. அவர் நாடகம் முடிந்தவுடன் தன் வேடத்தை களைந்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவார். நாடகத்தின் இன்ப துன்பங்கள் அவரை பாதிக்காது. நீயும் அப்படித்தான்ப்பா. இந்த உலக நாடகத்துல நீ உன்னுடைய பங்கினை செய்கிறாய். ஆனால் அது ஒரு நடிப்பு என்று நீ அறிந்தால் செயல்கள் நடக்கும் போது நீ மகிழ்வாய் அல்லது சமநிலையில் இருப்பாய். செயலின் பலன் உன்னை ஒருபோதும் பாதிக்காது. கர்த்தா என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் உன் மீது எந்த பழியும் சேராது. உனக்கு எந்த புண்ணியமும் தேவையில்லை. ஏனென்றால் நீ செயலை செய்யவே இல்லை. நீ வெறும் பார்ப்பவன். இது ஒரு பெரிய மனமாற்றம். செயலை செய்வதிலிருந்து செயலை பார்வையிடும் நிலைக்கு உயர்வது, இது உனக்கும் உலகத்திற்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குது. இந்த இடைவெளிதான் ஆன்மீகத்தின் ஆரம்பம் என்கிறார் ஓஷோ. ஓஷோ சொல்றாருங்க, ஜனகர் மிக தீவிரமான கேள்வியை கேட்டாரு. நான் எப்படி விடுதலை அடைவது? அஷ்டாவக்ரர் நீ இன்னின்ன யோகாசனங்கள் செய், இத்தனை ஆண்டுகள் தவம் செய் என்று சொல்லவே இல்லை. ஏனென்றால் நீ ஒரு செயலை செய்தால் அதன் பலன் எதிர்காலத்துல கிடைக்கும். ஆனா ஞானம் என்பது ஒரு செயலில் அல்ல, ஞானம் என்பது ஒரு அறிதல். ஓசோ சொல்றாருங்க, ஒருவர் தான் ஒரு ராஜகுமாரன் என்பதை மறந்துவிட்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவனை ராஜாவாக மாற்ற பயிற்சி தேவையே இல்லை. நீ ராஜகுமாரன் என்ற ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரே வார்த்தை அவனுக்குள் அந்த அறிதலை ஏற்படுத்துது. அந்த அறிதல் வரும்போது பிச்சைக்காரனாக இருந்த அவன் வேஷம் தானாகவே கலன்று விடுகிறது. அஷ்டாவக்ரர் ஜனகருக்கு சொல்வதும் இதுதான். நீ பிணைக்கப்படவில்லை, நீ இப்போதே விடுதலையானவன். நீ அறியாமல் இருப்பதுதான் உன் பந்தம். இந்த கணம் நீ அறிந்து கொண்டால் நீ விடுதலை அடைகிறாய். விடுதலை என்பது நீ நாளை அடைய வேண்டிய இலக்கு அல்ல, அது உன் இயற்கையான நிலை அப்படிங்கிறாங்க. ஓஷோ சொல்லி இருக்கக்கூடிய இந்த அஷ்டாவக்ர கீதையின் பாகம் 1ல கடைசி வரி ரொம்பவே முக்கியமானதுங்க. நீ உன்னுடைய சகல பற்றுகளையும் ஆசைகளையும், ஆசைகள் நிறைவேறாததால் வரக்கூடிய வெறுப்புகளையும் விட்டுவிடு. நீ எதையும் அண்டாமல், எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க தொடங்கு. நீ இந்த உலகத்தை ஒரு நாடகமாக பார்க்க தொடங்கு. உன் குடும்பம், உன் வேலை, உன் உறவுகள் இவை எல்லாம் நீ அழகாக நடிக்கும் ஒரு பாத்திரம். நீ நடிப்பில் ஈடுபட்டாலும் உனக்கு பின்னால் இருக்கும் பிரஜையை, சாட்சியை நீ மறந்து விடாதே. இதுதாங்க அஷ்டாவக்ர கீதையினுடைய அஸ்திவாரமே. உடலை நீ புறக்கணிக்காத, ஆனா உடலை நீயாகவும் அடையாளம் எடுத்துக்காத. செயல்களை நீ செய்யாதே, ஆனால் செயல்கள் நடக்கும்போது அமைதியாக பார்த்து கொண்டிரு. இது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துங்க. செயல்கள் தானாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓஷோ சொல்றாங்க. இந்த இடத்துல அகங்காரத்தோட நான் இதை செஞ்சேன், என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா
உனக்கு எப்படிப்பா ஞானம் கிட்டும் அப்படிங்கிறாருங்க. அன்பானவர்களே, இந்த ஆரம்ப உரையாடல் ஜனகரின் மனதில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அஷ்டாவக்கரர் வீசிய ஒரு வார்த்தை சவுக்கு போல ஜனகரின் உள்ளத்தை தொட்டது. இந்த அஸ்திவாரத்தை ஜனகர் உள்வாங்க தொடங்கினாரு. இந்த அஸ்திவாரம் ரொம்பவே ஆழமானதுங்க. நீங்க இன்னைக்கு கேட்டதோட விட்டுறாதீங்க. இத உங்களுடைய வாழ்க்கையில பயிற்சி செய்ய தொடங்குங்க. நீங்க கோபப்படும் போது நான் கோபமா இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கோபம் என்னுள் நடக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. உள்ளுக்குள்ளார நீங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியோடு இருக்கேன் அப்படின்னு தம்பட்ட அடிக்காதீங்க, பெருமைப்படாதீங்க. மகிழ்ச்சி என் மீது படர்ந்திருக்கிறது என்று அமைதியோடு உணர்ந்து பாருங்க. இந்த சாட்சி பாவம் உங்களையும் உங்கள் உணர்ச்சிகளையும் பிரிக்கும் ஒரு சுவராக மாறும். இதுதாங்க அஷ்டாவக்கரர் நமக்கு அளித்த ஞானத்தின் விதை. ஓஷோ தனது பாணியை வார்த்தை அறுவை சிகிச்சை என்று இதுல விவரிச்சிருக்கிறாரு. அஷ்டாவக்கரர் ஜனகரின் மாயையை கூர்மையான வார்த்தைகளால் அறுவை சிகிச்சை செய்ததை போல ஓஷோவும் நவீன மனிதனின் ஆழ்மனதில் வேரூன்றிய மாயை மற்றும் பயங்களை நீக்க இந்த உரைகளை பயன்படுத்தினார். ஓஷோ சாதாரண மனிதனின் மனம் தியானம், யோகா போன்ற செயல்பாடுகளில் மட்டும்தான் கவனம் செலுத்துது அப்படின்னு நம்பினாரு. ஆனால் அஷ்டாவக்கரர் இருக்கும் நிலையை பற்றி பேசுகிறார். இந்த செயலற்ற விடுதலையின் வழியை நவீன உலகத்திற்கு மீண்டும் அறிமுகப்படுத்தவே ஓஷோ இதை தேர்ந்தெடுத்தாருங்க. நவீன மனிதனின் வாழ்க்கை மிகவும் பரபரப்பானது, சிந்தனைகளால் நிறைந்தது. அவனுக்கு பல ஆண்டுகள் குகையில் அமர்ந்து தியானம் செய்ய நேரமோ மனநிலையோ இல்ல. உடனடி ஞானம் என்ற அஷ்டாவக்கரின் செய்தி கால அவகாசம் இல்லாத இன்றைய தலைமுறைக்கு பொருந்தும் என்று அவர் கருதினாருங்க. இன்றைய மனிதனின் அனைத்து துயரங்களுக்கும் காரணம் நான் என்ற தவறான அடையாளமே. என்னுடைய வேலை, என்னுடைய உறவு, என்னுடைய பணம் என்று தன்னை உடல் மற்றும் மனதோடு பிணைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த மாயையை ஒரே வார்த்தையில் உடைத்தெறிய அஷ்டாவக்கரின் தத்துவம் உதவியாக இருக்கும் என்று ஓஷோ நம்பினாரு. அஷ்டாவக்கரர் கீதையின் தர்க்கம் மிகவும் கூர்மையானது. அதை ஓஷோ தனது தெளிவான தர்க்க ரீதியான விளக்கங்கள் மூலம் உறுதிப்படுத்தி கேட்பவர் மனதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்காமல் நிலைநிறுத்தியிருக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அஷ்டாவக்கர மகாகீதை என்பது சமரசமற்ற உண்மையை பேசக்கூடிய ஒரு அரிய நூல். இந்த தீவிரமான உண்மையை நவீன மனிதர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே அடைவதற்கான வழிகாட்டியாக வழங்கவே ஓஷோ இதனை விளக்கியிருக்கிறாருங்க. அன்பானவர்களே, இந்த சாட்சி பாவம் உங்களையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் பிரிக்கக்கூடிய ஒரு சுவராக மாறும். இதுதாங்க அஷ்டாவக்கர கீதையின் மூலம் ஓஷோ நமக்கு அளித்த ஞானத்தின் விதை. அடுத்த பாகத்துல இந்த அஸ்திவாரத்தின் மீது எப்படி ஞான மாளிகை கட்டப்படுகிறது என்பதை பற்றி பேசலாங்க. நீங்க விடுதலையானவர்கள், நீங்கள் ராஜகுமாரர்கள். இந்த உண்மையை எப்பவுமே நினைவில் வச்சுக்கோங்க. ஓஷோவினுடைய இந்த உரை உங்களுடைய மனதை தொட்டிருக்கும் என்று நம்புறேன். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.